நம்ம 70 வயசுக்காரங்களா இருந்தாலும் சரி, 77 வயசு பாட்டியம்மாவுக்கு 80 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். சுதந்திரத்துக்கு முன்னாலே அவங்க பிறந்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி இந்தியான்னு ஒன்று கிடையாது. ஒரு 2 லட்சம் கிராமங்கள் மட்டும்தான் இருந்துச்சு இந்த எல்லை பரப்புல. 1000க்கும் மேற்பட்ட மொழிகள், 2 லட்சம் கிராமங்கள், வெவ்வேறு உடைகள். இப்போ இவ்வளோ பன்முகத்தன்மை கொண்ட இவ்வளோ பெரிய நிலப்பரப்பை ஒன்னா கொண்டு வந்து இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஒன்று உருவாக்குறாங்க, ஒரு அடையாளத்தை உருவாக்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் ஒரு 30 கோடி இருந்திருக்குமா, ஐயாவுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆசிரியருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்த நிலப்பரப்பில் எவ்வளோ கோடி தெரியுமா நம்ம இருக்கிறோம்? 142 கோடி சொல்றாங்க. இன்னும் கணக்கெடுப்பு நடக்கல, மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும். கொரோனா காரணம் சொல்லி ஒன்றிய அரசு நிறுத்தி வச்சுட்டாங்க. 142 கோடி இப்போ இருக்குன்னு சொல்றாங்க. 130 கோடின்னு சொன்னாங்க போன வருஷம். இந்த வருஷம் சொல்றாங்க 142 கோடி இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ 31 கோடி இருக்கும் போதே என்ன முடிவு பண்றாங்கன்னா, இந்த 31 கோடி இருக்கிற மக்களை ஒரு இந்தியான்னு ஒரு வரைபடம் வரைஞ்சு ஒரு எல்லை கோடுகள்லாம் நிர்ணயம் பண்ணி ஒரு அரசு உருவாக்குறாங்க. அதுக்கு முன்னால யார் இருந்தாங்க? பிரிட்டிஷ்காரங்க அங்கங்க இருந்தாங்க. திண்டுக்கல்ல இருந்திருக்க மாட்டாங்க. திண்டுக்கல்ல ஏதாவது ஒரு பகுதியில மிஷனரிஸ் சர்ச்சுகள் உருவாக்கியிருப்பாங்க. பிரிட்டிஷ்காரங்க வந்து பெரும்பாலும் அதிகமாக வந்து இருந்த இடம் பார்த்தீங்கன்னா சென்னையாக இருக்கும், இல்லை கல்கத்தாவாக இருக்கும். அவங்க வந்து அவங்க கம்பெனிக்காரங்களா, கிழக்கிந்திய கம்பெனியாக வந்து நமக்கு உள்ளே வர்றாங்க, நம்மளை ஆட்சி செய்கிறாங்க, வரி விதிப்பு கொண்டு வர்றாங்க. நிலங்களுக்கெல்லாம் பட்டா, நிலம் பட்டா வாங்குறோம் இல்லையா, அந்த பட்டாலாம் இங்கிலீஷ்காரங்க கொண்டு வந்து அவங்க கொண்டு வந்து இந்திய நிலப்பரப்பை ஆட்சி செய்யறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனால் பெரிய அளவில் எதிர்ப்பு இருந்ததுனால அதை வந்து முறியடிக்கப்பட்டு நமக்கு வந்து சுதந்திரம் கொடுக்குறோம், அவனே வந்து நம்மளை ஆட்சி செய்யறேன்னு சொல்லிட்டு அவனே சுதந்திரம் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். இன்னைக்கு வரைக்கும் சுதந்திர தினம் நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். அது சரியா? சுதந்திரம்ன்றது யாரும் கொடுக்கறது இல்லை, இது நமக்குள்ளேயே இருக்கிறது. ஆனால் வந்து நமக்கு அறியாமையில் இருக்கிறதுனால யாரோ ஒருத்தர் வந்து ஆட்சி பண்ணாங்க. ஆட்சி பண்ணவங்க வந்து கேட்குறாங்க, ஓகே உங்கள் ஊர் ஒரு தேசமாக ஆகணும், இந்தியா ஒரு தேசமாக ஆகணும், எப்படி ஆகணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பெரிய பெரிய இயக்கங்கள் இருந்திருப்பாங்களே, மகாத்மா காந்தி மாதிரியான தலைவர்கள், அண்ணல் அம்பேத்கர் மாதிரியான தலைவர்கள். அவங்க வந்து வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வந்ததுனால அவங்க வந்து நிறைய விவரங்கள் தெரிஞ்சதுனால அந்த பிரிட்டிஷ்காரங்களோட பேசுகிறாங்க. பேசும்போது இந்திய தேசம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பேசும்போது அப்போதான் அவங்க முடிவு பண்ணுறாங்க, இந்திய தேசம் வந்து ஒரு பிரதிநிதித்துவ ஜனநாயகமாக நம்ம கட்டமைக்கலாம். அது அப்படின்னா மக்கள் ஒவ்வொருத்தரும் ஓட்டு போடணும், ஒவ்வொருத்தருக்கும் ஓட்டு உரிமை இருக்குது. ஆணாக இருந்தாலும் ஓட்டு இருக்குது, பெண்ணாக இருந்தாலும் ஓட்டு இருக்குது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, வலுவான ஒரு மத்திய அரசு ஒன்று உருவாக்குவோம், வலுவான மாநில அரசுகள் உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு மொழிவாரி மாநிலங்கள், ஒவ்வொரு மொழி பேசுகிறவங்களுக்கு ஒரு மாநிலங்கள் உருவாக்குறாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வரலாறு தெரியும். அப்போ உருவாக்குன ஆட்சி முறை என்னன்னா, நம்மளாம் ஓட்டு போடுவோம். ஒரு எம்பி போவார் டெல்லிக்கு போறாரு இல்லையா, உங்க ஊர் எம்பி யாரு? உங்க ஊர் எம்பி இந்த தொகுதிக்கு, இந்த எம்எல்ஏ தொகுதி என்னது ஐயா? இது நத்தம் எம்எல்ஏ தொகுதி. எம்பி தொகுதி என்ன? திண்டுக்கல். இப்போ திண்டுக்கல் மாவட்டத்துக்கு எம்பி நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க. உங்க எம்பி பேர் என்ன? விஸ்வநாதன் சச்சிதானந்தம். நீங்க ஓட்டு போட்டிருக்கீங்க சச்சிதானந்தத்துக்கு. எந்த வருஷம் ஓட்டு போட்டீங்க? ஞாபகம் இருக்கா? 3 வருஷம் ஆகுதா? போன வருஷம் 2024ல ஒரு பெரிய எலெக்ஷன் வந்துச்சுல்ல, இது தெரிஞ்சிருக்கணும், தெரிஞ்சு ஓட்டு போடணும். சரி, அவர் பேர் உங்களுக்கு தெரியல, விட்டுருங்க. எம்எல்ஏ நத்தம் தொகுதின்னு சொன்னீங்க. நத்தம் தொகுதி எம்எல்ஏ பேர் என்ன? விஸ்வநாதன். அவர் பேர் தெரியும். உங்க பஞ்சாயத்து பிரசிடென்ட்டுக்கு ஓட்டு போட்டீங்களா? போடலையா? இதுக்கு முன்னால போட்டீங்களா? பதவி முடிச்சிருக்கோம். ஓட்டு போட்டீங்களா இல்லையா? போட்டீங்களா? அவர் பேர் என்ன? ஜீவானந்தம். எம்பி பேர் தெரியவே இல்லை நமக்கு. எம்எல்ஏ பேருக்கு ஒரு அம்மாவுக்கு எம்எல்ஏ பேர் தெரிஞ்சிருக்கு. பஞ்சாயத்து பிரசிடென்ட் பேர் எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கு? எத்தனை பேருக்கு நீங்க கடந்த பஞ்சாயத்து பிரசிடென்ட் பேர் தெரியும்? உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? சரி, உங்க எம்பி வீடு எங்க இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? எம்பி பேர் தான் தெரியாது, அவன் வீடு எங்க, அதை விட்டுருங்க. சரி, எம்எல்ஏ வீடு எங்க இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாது. பஞ்சாயத்து பிரசிடென்ட் வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? தெரியும்.
அது கூட கொஞ்சம் பேர் தெரியல, அந்த பக்கம்லாம் அமைதியா இருக்காங்க. சரி, வார்டு மெம்பர், உங்க வார்டு மெம்பர் வீடு யாரா இருக்குன்னு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். பாத்தீங்களா? அப்போ சுதந்திரம் வாங்கினப்போ அந்த எம்எல்ஏ எம்பிக்கு மட்டும் மக்கள் ஓட்டு போட்டா போதும்னு முடிவு பண்ணிட்டாங்க. சரிங்களா? இந்திய அரசியல் சட்டம் உருவாக்கும் போது, இந்தியான்ற ஒரு தேசம் உருவாக்கும் போது, இந்த இப்ப நம்ம இருக்க 142 கோடி மக்களை ஆட்சி செய்யறதுக்கு நமக்கு தேவையான தண்ணி வசதி, நமக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குறது, நமக்கு பள்ளிக்கூடங்கள் கட்டுறது, நமக்கு சுகாதார வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கறது, நமக்கு போக்குவரத்து ரெடி பண்றது, இது எல்லாத்தையும் தீர்மானிக்கிறதுக்கு, நம்ம தகவல் தொடர்பு பண்றதுக்கு, எல்லாத்தையும் தீர்மானிக்கிறதுக்கு ஒரு 535 எம்பி இருந்தா போதும். என்ன, 142 கோடி மக்களுக்கு 535 எம்பி இருந்தா போதும். இங்க 8 கோடி இருக்கிறோம், 8 கோடி பேர் இருக்காங்க. 8 கோடி பேர்ல நம்ம 4.5 கோடி பேர் பெண்கள் இருக்கிறோம். 4.5 கோடிக்கு பெண்கள் அதிகமா இருக்கிறீங்க, அதனால சொல்றேன். 4.5 கோடி பேர் பெண்கள் இருக்கிறோம். இவ்வளவு ஆடுறதுக்கு எத்தனை எம்எல்ஏ இருக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? 234 எம்எல்ஏ தான் இருக்கிறாங்க. 8 கோடி பேர் ஆடுறதுக்கு 8 கோடி பேருக்கு என்ன படிப்பு கொடுக்கணும், எங்க காலேஜ் கட்டணும், எங்க ஸ்கூல் கட்டணும், எங்க ரோடு போடணும், எங்க தண்ணி வசதி கொடுக்கணும், எங்க குளம் வெட்டி கொடுக்கணும், சரிங்களா, எங்க கழிப்பிட வசதி செஞ்சு கொடுக்கணும், எல்லாம் அதே முடிவு பண்ணுறது. ஒரு ரேஷன் கடை திறக்கணும்னாலும் யார் வரா? எம்எல்ஏ தான் வருவாரு. சரிங்களா? அப்போ அந்த அளவுக்கு அதிகாரங்கள் அவங்களுக்கு சென்னையில் இருக்கிற சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய இந்த 234 எம்எல்ஏக்கு கொடுத்துருவாங்க. ஆனால் மக்களுக்கு என்ன, மக்களுக்கு நெருக்கமாக இவங்க யாருமே இல்லை. அதனால தான் என்ன சொல்லி முடிவு பண்ணாங்கன்னா, ஒரு 3வது ஒரு அரசாங்கம் ஒன்று உருவாக்குவோம் தான் உள்ளாட்சி அரசாங்கத்தை உருவாக்கி நம்ம கையில் கொடுக்குறாங்க. அது எப்போ வந்துச்சு உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? இந்த 3வது அரசாங்கம், இந்த 4 ஓட்டு போடுவீங்க, சீட்டில் எழுதி 4 ஓட்டு போடுவீங்க. யார் யாருக்கு ஓட்டு போடணும்? வார்டு மெம்பருக்கு ஓட்டு போடுவோம், தலைவருக்கு ஓட்டு போடுவோம், ஒன்றிய கவுன்சிலருக்கு ஓட்டு போடுவோம், மாவட்ட கவுன்சிலருக்கு ஓட்டு போடுவோம். 4 ஓட்டு போடுவோமா? இந்த 4 ஓட்டு போட்டு என்ன பண்ணுறோம்? 4 பேர் தேர்ந்தெடுக்கிறோம். இந்த 4 பேரும் நமக்காக, சரி இப்போ மாவட்டத்தில் நமக்காக ஒருத்தர் பேசணும், ஒன்றியத்தில் நமக்காக ஒருத்தர் பேசணும், நமக்கு கிராமத்தில் ஒருத்தர் பேசணும், கிராமத்துக்கு கீழே இருக்க வார்டில் ஒருத்தர் பேசணும். இவங்களுக்கு எல்லாத்துக்கும் கீழே ஒரு அமைப்பு இருக்கு. அது என்னன்னா கிராம சபைன்னு. அந்த கிராம சபை எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாருமே தெரியும். பாத்தீங்கன்னா சூப்பர். அப்ப எல்லாருக்குமே தெரிஞ்ச இந்த கிராம சபை அதுதான் இந்திய தேசத்திலேயே உயர்ந்தபட்ச முடிவெடுக்கக்கூடிய அமைப்பு. இதை உருவாக்கணும் சட்டத்திலேயே கொண்டு வந்துட்டாங்க. அதனாலதான் நமக்கு இப்போ நம்ம எல்லாருமே கிராம சபைனாலே தலைவருக்கு பயந்துக்குவாங்க. இந்த ஜனங்க என்ன கேள்வி கேட்குமோ, என்னால செய்ய முடியுமா, பதில் சொல்ல முடியுமா, பயப்படுவாங்க. வார்டு மெம்பர்ஸ் ஐயோ நீங்க வருவீங்களா, பிரச்சனை கிளப்புவீங்களான்னு பயப்படுவாங்க. எம்எல்ஏ பயப்படுவாங்களா, எம்பி பயப்படுவாங்களா? எம்பி யாருமே தெரியாது. ஸோ அப்போ ஆனா எம்எல்ஏ எம்பி கிட்ட தான் அதிகாரமும் பணமும் எல்லாமே அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. மக்கள் கண்ட்ரோல்ல யார் இருக்கிறா? தலைவர், வார்டு மெம்பர், இவங்கெல்லாம் மக்கள் கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க. இந்த மக்கள் கண்ட்ரோல்ல இருக்கிறவங்க அதான் மக்களுடைய பிரச்சனையை புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் அந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு என்ன ஆபத்து வந்திருக்குன்னா, இவங்க இந்த மக்கள் கண்ட்ரோல்ல இருக்கிறாங்கல்ல, மக்களுக்கு தெரிஞ்ச வார்டு மெம்பர், மக்களுக்கு தெரிஞ்ச தலைவர், மக்களுக்கு தெரிஞ்ச ஒன்றிய கவுன்சிலர், மக்களுக்கு தெரிஞ்ச மாவட்ட கவுன்சிலர்லாம் ரொம்ப தொல்லையா இருக்கிறாங்க. இவங்களுக்கு எலெக்ஷன் வச்சா பெரிய தொல்லையா இருக்குது. இந்த மக்கள் இது வேணும் அது வேணும்னு கேட்குறாங்க. அப்போ அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எம்பிக்களால பெரிய அளவில் அதிகாரம் பண்ண முடியல அப்படின்ற வெறுப்பில் அவங்க இன்னைக்கு எலெக்ஷனை வைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. எலெக்ஷனை தள்ளி போட்டுட்டே இருக்காங்க. எலெக்ஷன் நடத்தலைன்னா அது பெரிய சட்ட விரோதம். இதை நினைச்சு மக்கள் பெருசா கொதிச்சு எழணும். ஆனா மக்களுக்கு இந்த விவரம் தெரியாததுனால நம்ம தன்னாட்சி அமைப்பு இந்த உரிமையை மீட்கிறதுக்காக பயணம் ஆரம்பிச்சிருக்காங்க. சென்னையில இருந்து ஊர் ஊரா போய் மக்களுக்கு பயணம் சொல்லிட்டு வரோம். ஏ மக்களே, உங்களுடைய அதிகாரம் பறி போகுது, நம்ம எல்லாரும் கேள்வி எழுப்புவோம். ஒரு தபால் கார்டு எடுத்து இதெல்லாம் முடிவு பண்றது யாரா இருக்காங்க? மாநிலத்தினுடைய முதலமைச்சர் கண்ட்ரோல்ல இருக்குது. மோடி கண்ட்ரோல்ல கூட இல்லை எலெக்ஷன் நடத்துறது. இப்போ முதலமைச்சர் ஓகே பண்ணணும். ஓகே பண்ணாதான் மாநில தேர்தல் ஆணையம் என்ன பண்ணணும், எலெக்ஷனை நடத்தணும். இந்த மாதிரி ஒரு சிக்கலை இப்போ கொண்டு வந்து விட்டுருக்காங்க.
ஏன் சிக்கலை கொண்டு வந்து விட்டுருக்காங்கன்னா, மக்களுக்கு நெருக்கமான பிரதிநிதிகள் வந்தால் என்ன நடக்குதுன்றது தெரியுது மக்களுக்கு. கிராம சபை வச்சாலே எவ்வளோ பட்ஜெட் இருக்குது, என்ன இருக்குன்னு தெரியுது. இதே விவரங்கள் மக்களுக்கு தெரியணும். மக்கள் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள் தான் அதிகாரம் பண்ணணும். நாங்கள் தேர்ந்தெடுக்கிறவங்கள்ட்ட தான் நாங்கள் கேள்வி கேட்க முடியும். தண்ணி வரலையா, பைப் உடைஞ்சுதா, இந்த ஊரில் வந்து என்ன சொல்கிறது, நிலங்களெல்லாம் விற்கிறாங்க, கம்பெனிக்காரங்களுக்கு விற்கிறாங்க, பெரிய பெரிய மாளிகை கட்டுறவங்களுக்குலாம் வீடு கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு 2 சென்ட் நிலத்துக்காக மக்கள் இன்னுமே நம்ம பசங்க போராடுறாங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு வீடு இல்லை, நல்ல கல்வி இல்லை, நல்ல சுகாதார வளாகம் இல்லை. இதெல்லாம் மக்கள் என்ன பண்ணுறாங்க? அடிப்படை தேவைகளுக்காக யாரை போய் அணுகணும்? நமக்கு தெரிஞ்சவங்க அதிகாரத்தில் இருந்தாலே நம்ம அணுக முடியும். நமக்கு தெரிஞ்சவங்க அதிகாரத்தில் வரதுக்காக தான் பஞ்சாயத்து எலெக்ஷன் வைக்கணும்னு நம்ம கேட்குறோம். சரிங்களா? இல்லைன்னா 2016 இப்படி தான் பஞ்சாயத்து எலெக்ஷன் வைக்காம நிறுத்தி வச்சுருந்தாங்க அதிமுக அரசில். இப்போ திமுக அரசு வந்துருக்கு. அதிமுக அரசும் அதே மாதிரி தான் பண்ணுது, திமுக அரசும் அதே தான் பண்ணுது. அவங்க எலெக்ஷன் வைக்காம நிறுத்தி வச்சிருந்தாங்க. ஆக அனுமதிக்க கூடாது. நம்ம ஆளுங்க எலெக்ட் ஆகணும். நீங்கள் உங்கள எல்லாருமே வார்டு மெம்பர்ஸ் வரணும், நீங்கள் தலைவிகளாக வரணும் அப்படின்னா பஞ்சாயத்து எலெக்ஷன் வைக்கணும். நம்ம ஓங்கி குரல் கொடுக்கணுமா கூடாதா? கொடுக்கணுமா கூடாதா? சத்தமே வரலையே. கொடுக்கணும். எப்படி கொடுப்போம்? உள்ளாட்சி தலைவர் மட்டுமா வேணும்? பஞ்சாயத்து மன்றம் வேணும். இப்ப கிராம சபை போடுவாங்க, அதிகாரிகள் வந்து உட்கார்ந்துட்டு போடுவாங்க, செயலாளர் போடுவாரு. அது கிராம சபையாது? ஏதோ வாசிப்பாங்க, கையெழுத்து போட்டு போங்கன்னுவாங்க, டீ கொடுப்பாங்க, அவ்வளவுதான். நம்ம பேசணும், நம்ம கலந்து பேசணும். நம்ம ஊருக்கு என்ன வேணும் நம்ம முடிவு பண்ணணும். கிராமங்கள் வாழணும், கிராமங்கள்ல மக்களுடைய பிரதிநிதிகள் வரணும், மக்களுக்கு அதிகாரம் வரணும். அந்த மக்களுக்கு அதிகாரத்தை வந்து தேர்தல் மூலமா தான் நிறைவேற்றிக்க முடியும். சட்டம் அப்படிதான் நமக்கு இருக்கு. அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்? இருக்கிற உரிமையை யாரு பறிக்காம இருங்கய்யா. எங்க உரிமை ஏற்கனவே இருக்கிற சட்டப்படியா இருக்கிற உரிமை பறிச்சிடாதீங்க. இந்த ஜூலை மாசத்துக்குள்ள, ஆடி மாசத்துக்குள்ள எலெக்ஷன் வைக்கலன்னா இந்த அரசே கிடையாது, மக்களுக்கான அரசே கிடையாது. அது எல்லாரும் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அது எல்லாரும் கேள்வி கேட்கணும். உங்க எம்எல்ஏக்கள் கிடைச்சாங்கன்னா அவங்கள கேள்வி கேட்க வைக்கணும். உங்க முன்னாள் தலைவர்களை விடாதீங்க, முன்னாள் வார்டு மெம்பர்ஸை விடாதீங்க. உட்காந்து அவங்கள பேச வைங்க. போய் எலெக்ஷன் வைக்க சொல்லி பெட்டிஷன் போடுங்கயா. எல்லாரும் சேர்ந்து தேர்தல் ஆணையம் போய் பெட்டிஷன் கொடுக்கணும். உங்க தலைவர்கள்லாம், வார்டு மெம்பர்லாம் போய் கொடுக்கணும். உங்க சார்பா எலெக்ஷன் வைங்க. இப்போ எலெக்ஷன்ல நிக்கணும்னு விரும்புறவங்க இருப்பீங்க இல்லையா, நீங்க எல்லாரும் ப்ரெஷர் கொடுக்கணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுக்கும் போது உடனே எலெக்ஷன் நடக்கும். ஆனா ஒவ்வொரு மாவட்டத்திலும் அது நடக்கணும். அந்த நோக்கத்துல தான் இப்போ ஒரு பெரும் பயணமா நம்ம தன்னாட்சி இயக்கத்தின் மூலமாக நாங்க எல்லாம் படையெடுத்து வர்றோம். சரியா? நம்ம உரிமையை மீட்டெடுப்போம். இது வரைக்கும் பேசுனதை கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி.